இங்கே என்னடா மீட்டிங் போட்டுட்ருக்கீங்க? க்ளீன் பண்ணதும் தான் இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்களேடா. சோத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இவங்க தான் இம்போசிஷனு அது இதுன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சுருக்காங்கன்னா நீங்கள் ஒரு பக்கம். இங்கே என்னடா அரட்டை? வாங்கடா போவோம். அணி இருக்கும் இடமெல்லாம் செல்வமும் இருப்பான், செல்வம் இருக்கும் இடமெல்லாம் நானும் இருப்பேன். உன்னால் சும்மா இருக்க முடியாதா? சரி விட்டு, சும்மா பண்ணக்கு தானே சொல்கிறேன். உடனே நீ பல்ல காட்டாத. சி, இதுக்கு தான் உங்கள் கூடலாம் நின்று பேசுறதே கிடையாது. நான் போகிறேன்டி, நீங்கள் வந்தால் வாங்க, இல்லாட்டி போங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? அவளே எப்பயாவது தான் ஜாலியாக வந்து நின்று பேசிகிட்டு இருப்பான், அதையும் கெடுத்து விட்டேன். சும்மானு இருக்கிறது கிடையாது வாய்க்கால வச்சுக்கிட்டு. இப்போ என் மச்சான் என்ன தப்பாக சொல்லிட்டான்னு அவள் கோச்சிக்கிட்டு போகிறா. கட்ட கத்திரிக்கா இங்கே வா. செல்வம், உனக்கு அவளை தான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிலாம் என்னை கூப்பிட்டேன்னா எனக்கு சமக்கவும் வந்துடும். அப்புறம் வீட்டிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வர மாதிரி ஆகிடும். எங்கள் வீட்டில் உள்ளவங்களை பற்றிலாம் உனக்கு தெரியாது. ஒழுங்காக இருந்துக்கோ. ஏதாவது பண்ணிட்டு போங்க. சி, ஏன்டா வாயை வச்சுக்கிட்டு சும்மானே இருக்க மாட்டீங்களாடா? ஏதாவது சொல்லி யாரையாவது கிளப்பி விட்றதான் வேலையாடா உங்களுக்கு? இவனுங்களுக்கு என்ன மச்சான் வேலை? இதான் வேலை. பாரு, அது பாட்டுக்கு நின்று பேசிகிட்டு இருந்துச்சு, கெடுத்து விட்டானோ. நீ இங்கே வா, நாங்கள் இருக்கோம்ல, நீ வா. நீங்கள் தான் இருந்தீங்களே, நல்லா பார்த்தேன். வேலையை பார்த்துட்டு போங்க. ஏன் காவியா, உண்மையாகவே அன்னைக்கு செல்வம் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குப்பா. அது என்ன கதைனா, அவங்க வீட்டில் கொஞ்சம் டெரரு, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்ற பயம். அதனால தான் அப்படி மூஞ்ச காட்டிட்டு போகிறான். அட்லீஸ்ட் அவன்கிட்ட சொல்லலாம்ல, இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது, ஆனால் எங்கள் வீட்டை நினச்சி தான் பயம்னு. பாவம், அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். இல்லை, அவள் சொல்லவும் மாட்டேன்ட்டா, எங்களையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். பார்த்துக்கலாம். சரி சரி வாங்க, போய் பூஜையை போட்டு வீட்டுக்கு போவோம். பரவாயில்லடி, நல்லா தாண்டி எழுதியிருக்கா. ஆமாம், நீயும் தானே ஹெல்ப்புக்கு வந்த, கூப்பிடலையா உன்னாவ? இல்லடி, அவளை எழுத சொல்லிட்டு நான் அப்படியே சும்மா உட்காந்துருந்தேன். மச்சான் பாடுறா, சிந்து எவ்வளோ அழகாக எழுதியிருக்கா, அழகாக கோலம் போட்டிருக்கான்னு. அது நல்லாவே இல்லைனாலும் நீ நல்லா இருக்குன்னு தான்டா சொல்லுவேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ ஏன்டா மூஞ்ச இப்படி வச்சிட்ருக்க? மாத்துடா மூஞ்ச. உனக்கு இப்படி நடந்தால் தெரியும்டா. நான் தான் அவன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்குன்னு தெரியுதுலடா. அப்புறம் ஏன்டா என்னை இப்படி அவாய்ட் பண்ணுறான்? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. சரி விடு, என்னைக்கு இருந்தாலும் மாறுவாவா. சரி மச்சான். சரி வாங்க, இதிலே கான்சென்ட்ரேட் பண்ணால் அப்புறம் என்ன பண்ணுறது? இன்றைக்கி நாளை விட்ட மாதிரி ஆகிடும். சரி, சூப்பர்டா மச்சான். இப்போ தான்டா என் மச்சான் மாதிரி இருக்க நீ. அடியே, இன்னும் நீ மூஞ்ச மாத்தலையாடி? ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம். சரி. ஆமாம், இந்த சிந்து எங்கே போனா? அவளை தான் என் மச்சானும் தேடிட்டு இருக்கான், கூப்பிடுங்க. அவளை ஏன்டா அவன் தேடுறான்? டேய் சும்மானு இரண்டா, கோத்துக்கு போயிடாதடா. ஆமாம், சிந்துவுக்கு விக்கே தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால தான். ஹலோ சார், நாங்கள் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அப்புறம் தான் மற்றவங்கெல்லாம். சரிங்க, நீங்களே இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சிந்துவை கூப்பிடுங்க, ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸை போட்டுட்டு போவோம். இதில் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்ல என்ன இருக்கு? நானும் அவளை தான் ஷேர் பண்ணி எழுதணும். நீ கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொன்னீங்கன்னா எனக்கும் சேர்த்து சொல்லு, நான் அவளுக்கிட்ட சொல்லிடுறேன். அடிப்பாவி, இப்போ தான் நான் எழுதுறேன், நான் சும்மா தான் உட்காந்து வேடிக்கை பார்த்தேன், எல்லாம் அவள் தான் பண்ணான்னு சொன்னேன். அப்புறம் இப்போ கிரெடிட் வருதுன்னொன்னே நான் தான் பண்ணேன், நானும் பண்ணேன்னு ஷேர் கேட்குறா பாரு. சும்மாடி, சும்மா இரு, கிரெடிட்டை ஏன் விடுவானே. நீ நடத்துமா, நீ நடத்து. இங்கே என்ன பண்ணுறீங்க? வாங்க எல்லாரும், பூஜை போட கூப்பிடுறாங்க. டேய் மச்சான், சிந்து வருது, நான் எல்லாரையும் கிளப்பி கொண்டு போயிடுறேன். நீ நைஸாக இங்கே வச்சு ஸ்கோர் பண்ண பாரு, ஓகே? சரிடா மச்சான், ஆனால் யாராவது பார்த்துட்டா ரிஸ்க் ஆச்சு. லவ்னா ரிஸ்க் இருக்கணும்டா. சரி ரைட்டு, எல்லாரையும் கூட்டிகிட்டு போக வேண்டியது உன் பொறுப்பு, ஸ்கோர் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. என்ஜாய். சரி காய்ஸ், எல்லோரும் வாங்க போகலாம். சரி வாங்க போகலாம். கிளம்புங்க. டேய் மச்சான், சிந்து போகிறாடா. ஏன் நீங்கள் 2 பேரும் வரலையா? சிந்து, உன்கிட்ட வசந்த் ஏதோ பேசணுமா? நீ வெயிட் பண்ணு, நான் போகிறேன், நீ பேசிட்டு வா. டேய் மச்சான், என்னடா கோத்து விட்டு போகிற? எல்லாம் காரணமாக தான், வா. என்ன எல்லாரும் போயிட்டாங்க? வீக்கே, நீ வரலையாம்மா? இதோ வரணும் சிந்து. சிந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். டெக்கரேஷன் சூப்பராக இருக்குது சிந்து. போர்டும் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் ரைட்டிங் செம்மையாக இருக்குது. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு தான் மெசேஜில் 30 தடவை சொல்லிடுறிய ஒரு நாளைக்கு. ரெக்கார்டை எழுதி கொடுத்ததும் போதும், நீ அதுலேருந்து அப்படி தான் சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே, தேங்க்யூ. சரி வா போகலாமா? இன்னும் கொஞ்சம் நேரம். என்ன இன்னும் கொஞ்சம் நேரம்? அங்கே சாமி கும்பிட கூப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே சிந்து, வா போகலாம். வருஷம் வருஷம் எதை பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த ஸ்கூலில், இதை கரெக்டாக பண்ணிடுறாங்க. அனி, இங்கே பாரு, உன்ன மாதிரி ஒரு பொம்மை உட்காந்துருக்கு. டேய் ஏன்டா சும்மானு இரண்டா. உன்னால் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதா? சும்மா ஏன் என்கிட்டயே பேசிகிட்டு இருக்க? உன்கிட்ட பேசாமல் வேறு யார்கிட்ட என்ன பேச சொல்கிறேன்? டே மச்சான், இப்போ தான் அவன் மூஞ்ச காட்டான்னு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்த, இப்போ தான் நார்மலாக இருக்க. வாயை மூடிட்டு சும்மானு இரு. சரி ஓகே. இந்த சிந்து பின்னாடி தானே வந்தா, எங்கே போனா நம்மளை கூப்பிட்டுட்டு? இதோ வரா பாரு, சிந்து வரா, பின்னாடியே வி வரான். என்ன கதைன்னு தெரியலையே. அது என்னடி வி? ஆமாம், அவள் வசந்த் குமாரை வீக்கேன்னு கூப்பிட்றான், நான் வசந்த வின்னு கூப்பிட்றேன். சரி நல்லா தான் இருக்கு, நம்மளும் அப்படியே கூப்பிடுவோம். பசங்களா, சாமி கும்பிட்டாச்சு,
எல்லாம் நாளைக்கு என்ன பண்ணுறீங்க, உட்காந்து அசைன்மெண்ட் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வரீங்க, இல்லைன்னா இம்போஷன் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே டீச்சர். சரி வாங்கடி கிளம்புவோம். பாய் எல்லாருக்கும். பாய் பாய் பாய். அப்படியே மச்சான் சிந்துடா. சிந்து தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போக முடியாது. நீ உன் வீட்டுக்கு போ, அவள் வீட்டுக்கு போவா போ. 5 நாள் இப்படி பார்க்காம இருக்க போகிறேன்னு தெரிலடா. அது சரி, இன்னும் லவ்வுக்கு ஓகே சொல்லலையாம். சாரி இவர் ப்ரப்போஸே பண்ணலையாம், அதுக்குள்ளே 5 நாள் பார்க்காம எப்படி இருக்க போகிறாருன்னு தெரிலையாம். சரி ரைட்டு வா போகலாம்.